ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தண்டு கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் பழைய சாதத்துக்கு, இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தண்டு கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 3 தக்காளி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 5, 6 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு சில தேங்காய், எண்ணெய், ஒரு கட்டு கீரை. இது நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்டுமே சேர்த்துருக்கேன். அடியில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி தூர போட்டுருங்க. அதுவும் மண்சட்டியில் வச்சுருக்கேன், வைக்க போகிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மண்சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. 6 பூண்டு சேர்த்துருக்கேன். வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நான் வந்து புளி சேர்க்காம 3 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி புளி சேர்த்தா வைப்பீங்கன்னா நீங்கள் வந்து 2 தக்காளி சேர்த்துட்டு அப்புறம் புளி சேர்த்துக்கோங்க. கீரை வந்து நல்லா கழுவிக்கோங்க. மண்ணுன்னு இருக்கும், நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுவுமே மண்பானையில் சேர்த்துக்கோங்க. கீரை வந்து நல்லா வேகணும். தக்காளி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். வெள்ளைப்பூடு எல்லாமே. தேங்காய் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் நான் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு உரப்பு கம்மியாக இருந்தால் நீ வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய்னாலும் சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக வேணுன்னா. நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க, 1, 2மா. அந்த கீரை வெந்துட்டாலேன்னு பார்க்கறதுக்கு அந்த கரண்டில் வந்து அந்த கீரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த தண்டு வந்து நல்லா இப்படி பிசிக்கி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்துட்டுனா தூரம் வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த கீரை தண்ணி வந்து வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மத்து வச்சு நல்லா அதை வந்து கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி மத்திலனா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க, சூப்பராக இருக்கும். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் அந்த கீரை தண்ணி வச்சுருந்தோமா அதை வந்து சேர்த்து மறுபடியும் கொஞ்ச நேரம் நல்லா வேக வைக்கணும். அந்த அரைச்சி வச்ச தேங்காய் அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் செஞ்ச மாதிரி கீரை கடையில் வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கீரை ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நல்ல கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் முடி வளரும். கட்டாயம் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட் வந்து உப்பு வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கிடுவேன். நீங்களும் அந்த மாதிரியே செய்யணும்னா செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்தா உப்பு அதிகமாக ஏறக்கூடாது. நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 காய்ந்த மிளகாய் பிச்சு சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் சேர்த்து நம்ம கீரை தண்டு கடையில் வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா வேகணும். பார்க்கறதுக்கு அந்த எண்ணெயில் அப்படி அந்த சின்ன வெங்காயம், இந்த காய்ந்த மிளகாய், அப்புறம் இந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா கொதிக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. தாளித்ததை கீரையில் வந்து கீரை கடையில் வந்து மண்பானையில் வச்சு கீரை கடையில் செய்யுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். சுட சுட சாதத்தில், அப்புறம் பழைய சாதத்துக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட இருக்குது. கட்டாயம் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.